தென்னந்தோப்பு, ஃபார்ம் லேண்ட் இந்த மாதிரி எது வாங்குறதா இருந்தாலும் சரிங்க, அந்த லேண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அதனோட சரௌண்டிங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. ஏரியா எப்படி இருக்குது, அதனோட தண்ணி வசதி எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்க. அந்த மாதிரி சுற்றிலுமே நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குங்க. நெல், வாழை, கரும்பு பயிர் பண்ணக்கூடிய ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டி பற்றி முழுசாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. 12 ஏக்கர் தென்னங்கன்று தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த பூமி தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட 450 அடி தார் ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க. டோட்டல் 12 ஏக்கருமே பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று போட்டிருக்காங்க. தென்னங்கன்று போட்டு கரெக்டாக ஒரு 4 மாதம் ஆகுதுங்க. பூமியினோட ஜல மூலையில் ஒரு கிணறு அமைஞ்சிருக்குங்க. பெரிய கிணறுங்க. 12 ஏக்கருக்கும் இது ஒரே கிணறு தான் இருக்குங்க. இதுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க. தண்ணீர் வசதி அபரிமிதமாக இருக்கக்கூடிய ஒரு கிணறுங்க. வாஸ்துப்படியும் பார்த்திங்கன்னா ஜல மூலையில் அமைஞ்சிருங்க. மண் வந்து நல்ல செம்மண் பூமிங்க. தென்னங்கன்று வெரைட்டி பார்த்திங்கன்னா நாட்டு மரம் போட்டிருக்காங்க. நம்ம டோட்டல் 12 ஏக்கர் ஃபுல்லாகவே ஃபென்சிங் வந்துருங்க. ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு ஒரு பாதுகாப்பான அமைப்போடு வச்சுருக்காங்க. இந்த பூமியினோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, வாழை இந்த மாதிரி பயிர்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம பூமியை ஒட்டியே ஒரு பெரிய ஓடை போயிட்டுருக்குதுங்க. பூமியிலேருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி ஒரு குளம் இருக்குங்க. பூமியிலேருந்து 200 மீட்டர் ஆப்போசிட் சைடில் பார்த்தா இன்னொரு குளம் இருக்குங்க. ஃபுல்லாகவே 100% விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாங்க. சுற்றிலுமே தென்னந்தோப்புகளும் இருக்குங்க. இதுக்கு நடுவில் நம்ம 12 ஏக்கர் தென்னங்கன்று தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நல்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில் அமைஞ்சிருக்கிற தெளிவான ப்ராப்பர்ட்டிங்கில் ஃபுல்லாக ஃபென்சிங்கோடு வந்திருக்குங்க. நல்ல ரோடு ஃபேஸும் கிடைக்குங்க. இந்த மாதிரி அதிகமான தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியா, வயல்வெளிகள் சுற்றிலுமே இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸிங்கில் லேண்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு குளங்க. நம்ம பூமிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்குள்ளேயே வந்துடுங்க. சுற்றிலுமே தென்னந்தோப்பு, வயல் பூமி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பசுமையாக ரொம்ப ரொம்ப செழிப்பான ஒரு ஏரியா. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நம்ம லேண்டு வாங்கினா வெயிட் பண்ணி தான் வாங்கணுங்க. ரொம்ப ரேராக தான் சேலுக்கு பூமிகள் விற்பனைக்கு வருங்க. பூமியிலேருந்து ஹில் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே ஹில்ஸ் இருக்குங்க. இந்த தோப்பு பார்த்திங்கன்னா நம்ம பூமியை ஒட்டி அமைஞ்சிருக்கிற கண்ணு தோப்புங்க. காப்புக்கு வர்ற ஸ்டேஜில் இருக்குங்க. 2 சைடு தோப்பு, 2 சைடு பார்த்திங்கன்னா வயல் பூமி. அதுக்கு இடையில நம்ம பூமி வந்துடுங்க. தார் ரோடு ஃபேஸ்லேயே வந்துடுங்க. நம்ம பூமியை ஒட்டியே ஒரு சின்ன ஓடை போயிட்டுருக்குங்க. இதில் வந்து வருஷம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டே இருக்குங்க. இதே மாதிரி தண்ணி போயிட்டே இருக்குங்க. அதனால் தண்ணிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணீர் வசதி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்ட் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் லேண்டு பார்த்துட்டு இருந்தாலும் இது செட் ஆகுங்க. இல்லை நீங்கள் தென்னந்தோப்பு வாங்கணும், அதுக்கான பட்ஜெட் வந்து உங்கள்கிட்ட குறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தென்னங்கன்று தோப்பு இப்போ தான் வச்சு 4 மாதம் ஆன கன்று தோப்புங்க. இதை வந்து அதிலேருந்து ஒரு குறைவான விலையில் வாங்கலாங்க. நம்ம ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. இல்லை ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது கமர்ஷியலாக உள்ள ஏதாவது பண்ணணும் ஐடியா இருந்தாலும் அதுக்கும் இந்த பூமி செட் ஆகுங்க. அந்தளவுக்கு ஒரு செழிப்பான ஒரு ஏரியாங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி, இது ரெண்டுக்கும் இடையில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி அனைத்து வசதியிலும் கொண்ட ஒரு பூமி பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் சேலுக்கு வருங்க. இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்குதுங்க. இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 52 லட்சம் கேட்குறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் தாங்க. இந்த பூமியை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.